விடுதலை களம் வலைஒலி நேயர்களுக்கு சிவகாசி விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட இடைவேளைக்கு பின்பு நேயர்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட ஊடக மையத்தினுடைய பொறுப்பாளர் தம்பி காணிராஜன் அவர்களுக்கு அவருடைய பணி சிறக்கவும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணே வணக்கம் அண்ணே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதனால் இப்போ திருப்பி நம்ம போட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கோண்ணே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விசிகா நம்ம சமூக ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா விசிகாவை பற்றி தவறான கருத்துக்கள் பதிவிட்டுருக்காங்கண்ணே தொடர்ந்து. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் நடந்துட்டு இருக்கிற இந்த சீட் ஷேரிங்கு இந்த பிரச்சனைலாம் ஏகப்பட்ட விவாதங்கள் நடந்துட்டுருக்குண்ணே. அது போக நம்ம விசிகா வளர்ந்து விட கட்சி, இதுக்கு அதிகமான சீட்டு கொடுப்பாங்க, 2 எண்ணிக்கையில் உள்ள சீட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சி சொன்னாங்கண்ணே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 8 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் வளர்ந்த கட்சின்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு போய் 8 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நேற்று தேமுதிக கூட 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்கண்ணே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இன்றைக்கு சமூக ஊடகங்களில் கருத்து பதிவிடுறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தவறான கருத்துக்களை அதிக அளவில் பதிவு பண்ணுறாங்க. ஒரு உட்கட்சியில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஏதோ கூட இருந்து எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டதை போல சம்பந்தமில்லாத சில கருத்துக்களை எல்லாம் பதிவிடுகிறார்கள். இப்போ நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளையும் கட்சியினுடைய மறுசீரமைப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்களை நிறுவனம் பண்ணி கட்சியை வலிமைப்படுத்தி இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் 234 தொகுதிகளிலும் ஒரு வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வலிமையான தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசைவழி போக்கை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைக்கு உருவெடுத்து வளர்ந்து வந்திருக்கும். இந்த நேரத்தில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற வகையில் தொகுதி பங்கீட்டில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 இலக்க எண்கள் அடிப்படையிலே தொகுதி வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தது உண்மைதான். ஆக தலைவர் அவர்கள் கூட்டணியில் தொகுதி பங்கீடு பற்றி பேசுகிற போது அவரே சொல்லியிருக்கிறார், சீட்டுக்காகவோ அல்லது மற்ற விடயங்களுக்காக நாங்கள் இங்கு அரசியல் பண்ணவில்லை. ஒரு கொள்கை கோட்பாட்டை முன்னிறுத்தி ஒரு கொள்கை சித்தாந்தத்தை முன்னிறுத்தி நடத்தக்கூடிய கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை அவ்வப்போது தலைவர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். தேர்தல் அரசியல் என்பது, தேர்தல் அரசியலை ஆதாயம் தேடுவது என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம் அல்ல. இந்த நாட்டில் மதவாத சக்திகள் தலை தூக்கிவிடக்கூடாது. தமிழக மண் சமூக நீதி காக்கின்ற மண், பெரியார் மண், புரட்சியாளர் அம்பேத்கர் மார்க்சிய சிந்தனைகளையும் காரல் மார்க்ஸ் போன்ற இடதுசாரிகள் சித்தாந்தத்தை உள்வாங்கிய மண் என்பதும், இங்கே சாதியவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் இடமில்லை, அவர்கள் எந்த வடிவிலே கால் ஊன்ற நினைத்தாலும் அதற்கு ஒருபோதும் இடம் தர மாட்டோம் இந்த மண்ணிலே என்கின்ற அடிப்படையிலே இந்த 2026 தேர்தலை நாம் அணுக வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகையால் இந்த சூழலிலே நாம் சீட்டை பற்றி பெரிதாக நினைக்க வேண்டியதில்லை. நாம் பெற்றிருப்பது 8 தொகுதி. இந்த 8 தொகுதியையும் 100க்கு 100% வென்றெடுக்க வேண்டும். நமது கட்சியினுடைய வலிமையை நாம் முன்னிறுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை நாம் எதிர்கொண்டு வருகிறோம். இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிகள் ஒன்றிணைந்து 234 தொகுதிகளிலுமே நாம் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவோம். மதவாத சக்திகள் கைகோத்திருக்கிற என்டிஏ கூட்டணியை முறியடித்து இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவதான் முதல் இலக்கு என்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் களமாடி வருகிறோம். அந்த அடிப்படையில் நாம்
தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய பானை சின்னத்திலே அனைவரும் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே அனைத்து வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் விடுதலை சிறுத்தைகளும் அதனுடைய கூட்டணி கட்சி அன்பர்களுக்கும் வேண்டுகோளை விடுத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து சிட்டிங் எம்எல்ஏக்கு பனையூர் பாபுவா இருக்கட்டும், ஆளூர் ஷானவாசா இருக்கட்டும், எஸ்எஸ் பாலாஜி போன்ற 3 நபர்களுக்கு திருப்பி சீட்டு கொடுக்க மறுத்திருக்காங்களே, அது தொண்டர்கள் மத்தியில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கா. இது குறித்து உங்களோட கருத்து என்ன? அதாவது இப்போ கடந்த முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் இதே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் நம்ம தேர்தலை எதிர்கொண்டோம். அப்போது அந்த கூட்டணியில் இருக்கும்போது நமக்கு 6 இடங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த 6 இடங்களில் 4 இடங்களை நாம் விடுதலை சிறுத்தைகள் வென்றெடுத்தோம். அதில் 2 பொது தொகுதி, 2 தனித்தொகுதி. இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களுமே மிகச் சிறப்பாக சட்டமன்றத்திலே பணியாற்றினார்கள். மக்களிடத்திலே கட்சியை வெகுவாக எடுத்து சென்றார்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய மதிப்பு மிக துல்லியமாக நுட்பமாக அவருடைய செயல்பாடு இருந்ததன் வாயிலாக மக்களிடத்திலே நல்ல ஒரு மதிப்பு ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு தலைவர் அவர்கள் நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தொகுதி உடன்படிக்கையின்படி 8 இடங்களை பெற்றிருக்கிறார். இது சென்ற முறை போட்டியிட்ட ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் போட்டியிட்ட நாகப்பட்டினம் தொகுதி நமக்கு வழங்கப்படவில்லை. அப்போ அந்த அடிப்படையில் அந்த தொகுதியில் இருந்த திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு வேறு மாற்று இடத்திலே வாய்ப்பு கொடுப்பதற்கு பல்லாவரம் தொகுதியை தலைவர் கேட்டதாக காணொலி வாயிலாக சொன்னார். அந்த இடமும் நமக்கு வழங்கப்படவில்லை. இப்படி பல்வேறு குளறுபடிகள் மத்தியில் கட்சியினுடைய வலிமையையும் கட்டமைப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும். சீனியர்களுக்கு, அதாவது மூத்த நிர்வாகிகளுக்கு, கட்சியினுடைய நபர்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும். அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவாக்கப்பட்டது. எளிய மனிதனுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்கின்ற அடிப்படையில் அனைவருக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒரு சில புதிய நபர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரே ஒழிய வேறு எந்த உள்நோக்கமும் இதில் கிடையாது. ஆனால் சமூக வலைதளங்களிலே, மீடியாக்களிலே ஆதரவாளர் என்கிற பேரிலே சில ஃபேக் ஐடிகளை வைத்துக்கொண்டு வக்காலத்து வாங்குவது போன்று மீடியாவில் விமர்சனங்களை வைக்கிறார்கள். அது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு உள்கட்சி பூசல் போன்று தோன்றும். ஆனால் எங்கள் கட்சிக்குள் எந்த பூசலும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். தலைவர் அவர்கள் எடுக்கிற முடிவே இறுதியானது. அந்த முடிவுக்கு அனைவரும் கட்டுப்படுவோம். நாங்களெல்லாம் இயக்கத்தை தோற்றுவிக்கிற பொழுது ஆரம்ப காலகட்டத்திலே 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு என்கின்ற அடிப்படையிலே இயக்கத்தை நடத்தி வந்தோம். உங்களில் யாரும் யோக்கியம் இல்லை, எங்களுடைய வாக்கு உங்களுக்கு இல்லை என்கின்ற அடிப்படையில் நாம் தேர்தல் புறக்கணிப்பு இயக்கத்தை நடத்தினோம். இப்போது சில நெருக்கடிகள் காரணமாகவும் சாதிய வன்கொடுமைகளை எதிர்கொண்டதன் காரணமாகவும் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அரசியல் பாதைக்கு திரும்பி இன்றைக்கு தேர்தலை எதிர்கொண்டு வருகிறோம். இந்த அடிப்படையில் அனைத்து மக்களுக்கும் அதிகாரத்தை வழங்க வேண்டும். அதில் ஆண்பாளர் பெண்பாளர் என்று இல்லாமல் அனைவரும் சமமாக அதிகாரத்தை நுகர வேண்டும் என்கிற அடிப்படையில் தலைவர் அவர்கள் இன்றைக்கு 8 தொகுதியிலே 2 மகளிர் வேட்பாளருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் எளிய மக்களுக்கு அதிகாரம் என்கின்ற அடிப்படையில் இந்த பரவலாக்கல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதன் வாயிலாகத்தான் புதிய நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதே ஒழிய மீடியாக்களில் குறிப்பிடுகிற கருத்துக்களை பதிவிடுகிறது போன்று வேறு எந்த விதமான உள்பூசல் எதுவுமே இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் வாக்கரிசி போட்டுவிட்டு வாருங்கள் என்று அழைத்தபோது தலைவரின் கரம் பிடித்து இந்த அரசியல் பயணத்தில் குதித்தவர்கள். எங்களுக்கு தேர்தல் என்பது ஒரு முக்கியமான இலக்கு அல்ல.
நாங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும், மதவாத சக்திகளையும் சாதியவாத சக்தியை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுக்கிற எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதற்கு அனைவரும் கட்டுப்பட்டு களப்பணி ஆற்றுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குண்ணே. காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவனே இன்றைக்கி ஒரு செய்தி வருதுண்ணே. அது பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருக்கார். அதை விட்டுட்டு இன்னும் 3 ஆண்டு காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அதை விட்டுட்டு இப்போ எம்எல்ஏ வர்றதோட நோக்கம் என்ன, இப்போ அதோட தேவை என்ன இருக்குது, அவசியம் என்ன இருக்குது? ஒருவேளை விசிகா வந்து தொங்கு சட்டசபை அமையும் பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைக்கும் போது விசிகாவோட சீட் ஷேரிங் தேவைன்னா, அப்போ தொங்கு சட்டசபை அமையும் போதில் விடுதலை சிறுத்தைகள் வந்து சபாநாயகர் பதவியோ இல்லை ஒரு அமைச்சர் பதவியோ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அதோட உண்மைத்தன்மை என்ன, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது இப்போ நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலானது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறது. எந்த வழியிலேயாவது சாதியவாதிகளும் மதவாதிகளும் இந்த மண்ணிலே கால் ஊன்ற வேண்டும் என்கின்ற முனைப்போடு எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய கருத்துக்களே ஒற்று போகாத சில கூட்டணிகளை உருவாக்கி இந்த மண்ணிலே தேர்தலை எதிர்கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலானது மிக வலிமையான கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். நாம் கொள்கைக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் இந்த கூட்டணியிலே தொடர்ந்து அங்கம் வகிக்கிறோம். வருகின்ற தேர்தல் முடிவு எப்படியாக இருந்தாலும் பதவிக்காகவோ அல்லது அரசியல் ஆதாயத்திற்காகவோ விடுதலை சிறுத்தைகள் களத்திலே பணியாற்றவில்லை. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதிலே நாங்கள் முழுமையாக எங்களுடைய பங்களிப்பை ஆற்றுவோம். அமைச்சர் பதவி அல்லது சபாநாயகர் பதவி என்கின்ற கண்ணோட்டத்தோடு நாங்கள் இந்த தேர்தலை அணுகவில்லை. மதவாத சக்தியையும் சாதியவாத கும்பலையும் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், மக்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் எங்களுடைய களப்பணி இருக்கும். எழுச்சி தமிழர் அவர்கள் அதை நோக்கி தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகையால் ஒரு பதவியை நோக்கி டிமாண்ட் பண்ணுவது என்பது எங்களுடைய நோக்கமல்ல. ஆனால் மக்களுக்காக பணி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன பணிகளை செய்ய முடியுமோ அதை நாங்கள் வெகுவாக செய்வோம். இதனுடைய அடிப்படையில் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தலைவர் எழுச்சி தமிழர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதிலும் கூட தமிழ்நாட்டு அரசியலிலே கவனம் செலுத்த வேண்டும், அரசியல் களம் முற்றிலும் மாறுபடும் என்கின்ற அடிப்படையிலே தான் தலைவர் அவர்கள் காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலே போட்டியிடுவதற்கான இல்லைண்ணே. இப்போ அதோட தேவை என்ன இருக்குது? அவர் இங்கே எம்பி பதவி பிடிஆர் இருக்கும் போதில் அதை விட்டுட்டு இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது வந்து இன்னும் பல சந்தேகங்களை கலப்புதா இல்லையா? அதுதான் அது வந்து எங்களுக்கு வந்து பதவி கிடைக்கும் என்கின்ற நோக்கத்தோடு நாங்கள் வரவில்லை. இந்த மண்ணில் சாதியவாத அமைப்புகளும் மதவாத அமைப்புகளும் கால் ஊன்றி விடக்கூடாது. இந்த மண் சமூக நீதிக்கான மண், இந்த மண் சமத்துவ மண், பெரியார் மண் என்கின்ற அடிப்படையிலே தமிழக தேர்தல் களத்தினுடைய திசைவழி போக்கு அந்த அடிப்படையிலே தலைவர் அவர்கள் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடுவதற்கு அவருடைய விருப்பத்தை அளித்திருக்கிறார். அண்மையில் வந்த செய்தி அதுவும் கூட மாறுபட வாய்ப்பு இருக்கிறது. அங்கு வேறு ஒரு நபருக்கு வாய்ப்பளிப்பதற்கான சூழலும் இருக்கிறது. தெளிவான முடிவு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி சொல்லிக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் மக்கள் நலனுக்காகவும் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து களப்பணியாற்றி வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த 2026 தேர்தலையும்
சட்டமன்ற தேர்தல் நாம் எதிர்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலிலே கவனத்தை செலுத்த வேண்டும். தமிழ்நாடு சாதியவாத மதவாத கும்பலிடம் சிக்கிவிடக்கூடாது என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இன்றைக்கு அரசியலை நாம் எதிர்கொண்டு வருகிறோம். இப்போ 8 தொகுதியில் விசிகாவுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குது? தேர்தல் களம் எப்படி இருக்குது? சாதகமாக இருக்கா? இப்போ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய 2026 தேர்தலை பொறுத்தவரையில் 8 தொகுதியிலும் விசிகாவிற்கு மிக வெகுவான மக்கள் எழுச்சியோடு களப்பணியாற்றி வருகிறார்கள். நாம் தேர்தலை அங்கீகாரத்தை பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு களத்திலே களமாடி வருகிறோம். சொந்த சின்னமான பானை சின்னத்தை நாம் வென்றெடுத்திருக்கிறோம். அந்த 8 தொகுதியிலும் பானை சின்னத்தை மக்கள் கொண்டாடுகிறார்கள். பானை சின்னம் கிடைத்திருப்பதே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிதான். விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னத்தை வென்றெடுக்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு களப்பணிகள் ஆற்றி வருகிறார்கள். தோழமை கட்சியை சேர்ந்த அன்பர்கள் மிக எழுச்சியோடு எங்களோடு கைகோர்த்து களப்பணி ஆற்றுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 234 தொகுதியிலும் வெல்லும். அதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் களமாடுகிற 8 தொகுதியும் மகத்தான வெற்றியை பெறும். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே 8 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம். விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு அரசினுடைய திசைவழி போக்கை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக உருவாகுவோம். விடுதலை களம் வலை ஒளியிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சிவகாசி சட்டமன்ற மாவட்ட தொகுதி அடிப்படையிலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.